மட்டும் லட்சியமே பண்ண மாட்டான். எங்க காணுமே அப்படின்னு கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்னா அது இந்த பயங்களை ஏமாத்துறதுக்கு வாங்கி கொடுத்த கில்ட். இதுதானே போலி தானே. பெருமாள்கிட்ட போனா போட்டு நல்லதை கொடுக்காத இருந்தாரு. இவ்வளா பகவத் பக்தை எது நல்லது கண்டால் அவனுக்கு இட்டு நோக்க வேணுங்கிற எண்ணம் வந்தாதான் இந்த ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் நிற்கும். நன்றா இத மனசுல வாங்கிக்கணும். எம்பெருமானை அனுபவிப்பதால் உண்டான ஆனந்தத்தில் நான் படியாய் கிடக்க வேண்டும். எம்பெருமான் மகிழ்ந்திருக்கிறானா என்பதை பார்ப்பது நான் பவளவாய் காண்பவனாக வேண்டும். அவனை மகிழ்விப்பதுதான் பிரதானம். நான் மகிழ்வது பிரதானம் அல்ல. அச்சித்தை போல் இருக்க கடவன். இதெல்லாம் ரொம்ப பரமசாரார்த்தம். எங்களை வாங்கிக்கணும். நீ பெருமாளை சேவிச்சு நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்லப்படாது. ஒரு 1000 ரூபாய் நோட்டு கிடைச்சதுன்னு வச்சுப்போம். கிடைக்காது கிடைச்சதுன்னு வச்சுப்போம். 1000 ரூபாய் நோட்டு நல்லவன் கையில போய் சேர்ந்தேன் அப்படின்னு சந்தோஷப்படுமா? யாரு சந்தோஷப்படுவா? எடுத்தவன் தானே அவன் சந்தோஷப்படுவான். அது மாதிரி இந்த ஆத்மாவை உடையவன் என்பதுமான் அவன் மகிழ்வதுதான் முக்கியமே தவிர இந்த ரூபா நோட்டை போன்ற இவனுக்கு மகிழ்வென்பது அப்பிரதானம். அது முதன்மையானது அன்று. ஏன் சொல்றேன்னா சேத்தனும் அறிவுடையவன் ஆத்மாவும். அறிவு இருக்கிற இடத்துல சந்தோஷம் உண்டாகியே தீரும். அறிவு வெளியா எல்லாம் வச்சுக்கோங்க. இப்ப கண்ணு இருக்கு, அது மேல பெருமாள் ஏழுறாருன்னா 7 கிளம்புறார். பெருமாளே வந்து உட்காண்டார். என்ன ஆனந்தம்னு கல்வி சொல்றா. இதே பெருமாள் நம்ம மேல திருவுடைய வச்சாருன்னா நமக்கு சந்தோஷம் வருமா வராதா? சந்தோஷம் வரணும். வராத இவ எப்படி பண்ணி போட்டாலும் அவன் சந்தோஷமா சொன்னான்னா பொங்கி கொட்டுறதுல இது வேற. அப்படின்னு இருந்தாய்னா அவனுடைய ஆனந்தம் பங்கப்படும் அல்லவா? அவன் ஆனந்தத்தை மிகுதிப்படுத்துவதற்கே ஜீவனுடைய ஆனந்தம் பயன்பட வேண்டுமே தவிர ஜீவன் ஸ்வயம் ஆனந்தம் உடையவனாக இருத்தல் ஸ்வரூப நாசம். அவன் ஆத்துக்கார் சந்தோஷமா இருக்கார், அதனால எனக்கு சந்தோஷம். எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, அதை ஞாபகப்படுத்துறேன். இப்பெல்லாம் ஏன் சுவாமி நல்ல அருமையான இளம் புடலங்காய் இருக்க, புடலங்காய் கூட்டு வெள்ளை கூட்டு பண்ணா என்னமா இருக்குன்னு தெரியுமா? காய்ட்டு போகக்கூடாதா? அவளுக்கு பிடிக்காத, அவளுக்கு பிடிச்சதை இவன் பார்க்க வேண்டிய காலம் ஆயிடுச்சு. இதை வாங்கிட்டு வந்து உண்மை தள்ளியே போட்டுவோம். அப்படி காலம் நாயகனுடைய ஆனந்தமே தன்னானந்தம் நினைக்கணும். அவன் மகிழ்கிறானேன்னு தாம் மகிழணும். அவன் சந்தோஷமா இருந்தான்னா அவன் சந்தோஷத்துக்கு பங்கம் அல்லவோ. எம்பெருமான் மகிழும்போது தன்னுடைய மகிழ்ச்சி ஆத்மா காட்டாது போனால் அவனுடைய மகிழ்ச்சிக்கு பங்கம் என்பதனால இவன் மகிழ வேண்டுமே தவிர உண்மையில் மகிழ்ச்சி எம்பெருமானுக்குத்தான். இதெல்லாம் இது எத்தனையோ சொல்றீங்க. ஒண்ணு நின்னா போரும் நெஞ்சில அவனை மகிழ்வித்தல். அதுதான். ஆக அவன் யாருன்னா திருமாலிருஞ்ச தோலை கோனே கீழே சொன்ன தேர் பால் கண்ணல்
அமுது முதலான சுவையுடைய இனிய பொருள்களை போல ஆயிற்று திருமாலிருஞ்சோலையிலே நிற்கிற நிலையும். எம்பெருமான் அந்த திருமாலிருஞ்சோலையில் அப்படி அழகனாக நிற்கிறானே, அது தேனை சாப்பிட்டாப்புல இருக்கு, பாலை சாப்பிட்டாப்புல இருக்கு. அந்த சுகங்களை தருகிற பெருமான் உண்மையிலேயே மாலிருஞ்சோலை அழகன உற்சவரை சேவிச்சு போயின்னா நகர முடியாது நம்மால. क्वचित्वरितगामिनी क्वचन मंद मंदालसा क्वचित् कलित विह्वला क्वचन भेनीलासारवा पतंजति जिल क्वचित् व्रजति नूपुरास्वानदी सुसुंदर भुज वयं मधुनिभीय मत्तां यथानि सुंदर बाहुस्तवत्रे கூறத்தாழ்வான் அருளினார். திருமாலிருஞ்சோலையிலே சிலம்பாறுன்னு ஒரு நதி, அந்த நதி அழகர் கோவில ஒட்டி வருது. அங்க வந்தோடனே நதி தேங்கிறது. அப்புறம் கொஞ்ச நாளி கழிச்சுதான் மெதுவா மேல போறது. எதனால அப்படி போறதுன்னா சுசுந்தர புஜாஹ்வயம், அந்த எம்பெருமானுக்கு குளிர்ச்சியை தந்ததாலே அவன் திருவாய் மலர்ந்ததா என்று நோக்குதற்கு தேங்கினாய். அதுக்காக தெரிவிக்கிறான். அது இயற்கை. ஆனா பக்தியுடைய நெஞ்சங்களுக்கு எதை பார்த்தாலும் பக்தி தானே தெரியும். சுசுந்தர புஜாத்வயம், பேரழகனான பெருமான் சுசுந்தரம், சுதராம் சுந்தரம். அப்படி சொல்றதுன்னார் திருமாலிருஞ்சோலை கோனே, திருமாலிருஞ்சோலை கோனே தேனே, கோனே பாலே, கோனே கண்ணலே, கோனே அமுதே. இப்படி சுவையுடைய பதார்த்தங்கள் எல்லாம் அவனே. தேன்னு தனி தேன சொல்லல, ஆறு அந்த பகவத் அனுபவம் தான் தேனும் பாலும் அமுதும் கரும்புச்சாவும். என்னடா இங்க வந்து மாற்றி விட்டோமே, 1.5 மணி நேரத்துக்கு எழுந்து போனா ஆறாம் தப்பா நினைப்பாளேன்னு அப்படி உட்கார்ந்து கேட்கிற மாதிரி இல்ல. அவனை அனுபவிச்சுட்டா அவன் போனாலும் போக மாட்டான். தேனே பாலே கண்ணலை அமுதே திருமாலிருஞ்சோலை கோனை. திருமாலிருஞ்சோலையிலே இருந்தவள் இருக்கிற எஜமானனேங்கிறாள். திருமாலிருஞ்சோலை கோனேன்னு வருத்தல, கோனேயாகி எல்லா உலகும் உயிரும் தானே என்பதோடு சேர்த்து இந்த சொல்லுக்கு அர்த்தம் பார்த்தா உபய விபூதிகளுக்கும் தலைவனாக இருக்கிற தன்மையால் வந்த ஏற்றம் போலே. வைகுண்டத்துக்கு பெருமாளுக்கு தலைவர், பூலோகத்துக்கு வேற ஒருத்தன் தலைவர்னு உண்டா. உபய விபூதி நாதன் பொங்கோதம் சூழ்ந்த புவனிலும் விண்ணுலகம் அங்காதும் சோராமை ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோரை திருவரங்க செல்வனார் எங்கோர் விளையால் இடர் திருவராகாதேன்னு ஆண்டாள் பாடினாள் அல்லவா. உபய விபூதிக்கு அவன்தான் நாதன், எல்லா உலகும் உயிரும் தானே. நீங்க உபய விபூதிக்கும் தலைவனாக இருப்பதால் எம்பெருமானுக்கு வந்தது தாழ்வா ஏற்றமா? சிறப்பு தானே, ஏற்றம் தானே. அப்படி அந்த ஏற்ற
ஏற்றத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஏற்றம் எதுன்னா திருமாலிருஞ்சோலை மலையை உடையவனாக இருக்கிறபடியால் வந்த ஏற்றம். புரியல? ஆக எல்லாவற்றையும் விட அச்சாவதாரமாக வந்த இடம்தான் எம்பெருமானுக்கு மிக உயர்ந்ததாக தெரிகிறது. பரமபதத்தில் இருப்போ, பார்க்கடலில் இருப்போ, ஆன்மாவினுள் இருக்கிற இருப்போ, அவதார இருப்போ, இந்த நாளுமே எம்பெருமானுக்கு ரசிக்கல. திருமாலிருஞ்சோலை கோனான பிறகுதான் அவன் இளம் மகிழ்ந்தான். பெரியவாச்சாரியர்கள சொன்னார், திருமாலிருஞ்சோலமலையும் திருப்பதியும் இங்கே இருக்க எங்கே இருப்பதாய் கேட்டே போக கடவதாய் கண்டு வந்து சொல்வார் இல்லாததான வைகுந்தத்துக்கு எங்குவது சுவை மிக்கதான முயல் மாம்சம் கைக்கு எட்டுவதாயிருக்க சாகா சஞ்சாரியான காக்கை மாம்சத்தை தேடி ஓடுவது போல அச்சாவதாரத்தை விட்டு பரமபதத்தை விரும்புவார்படி முயல் விட்டு காக்கை பின்போவதே. மாம்சத்துல காக்க மாம்சம் என்ன இருக்குமா, முயல் மாம்சம் என்ன இருக்குமா? என்ன அனுபவம், எவ்வளவு வேகமா இருக்கு பாருங்க. அது எளிமையா கிடைக்கும். தரையில ஓடுற ஜந்து சுவையானது, அதை விட்டுவிட்டு காக்கா காக்கா யாரான்னு சாப்பிடுவேல, மாம்சம் சாப்பிடுறது கூட காக்கா சாப்பிட. அந்த காக்கை ரெண்டாவது சாப்பிடுறதாக இருந்தாலும் எளிதா பிடிக்க முடியுமா? காக்கா பிடிக்கலாம், காக்கை பிடிக்க முடியாது. காக்கை பிடிக்கிறது தான் காக்கா பிடிக்கிறது வந்தது. என்ன அர்த்தம்? காக்காயை பிடிக்கிறது அர்த்தம், ஒரு காரியம் ஆகணும்னா எவரால் ஆகணுமோ அவரை கால் கை பிடித்து, கால கையை பிடிச்சு காரியம் ஆக்கிக்கோ. காக்கை பிடித்தல், கால் கை பிடித்தல்னு அர்த்தமே தவிர காக்கா குரோகாச்சல், அதை இங்கிலீஷ்ல குரோகாச்சுன்னு மாத்திட்டான். கால கையை பிடிச்சி காரியத்தை பார்த்துக்கோன்னு அர்த்தம். காக்காய் பிடித்தல். ஏறாறு முயல் விட்டு அழகிய அருமையான முயல் மாம்சத்தை விட்டு சாகா சஞ்சாரியான காக்கையை பின்தொடர்ந்து ஓடுவது போல அச்சாவதாரத்தை விட்டு பரமபதத்தை எதிர்பார்ப்பது அது காக்கையம். இதுதான் முயலாம். அது எது நசிரார் திருவங்கடமே திருக்கோவலூரே மது கட்சி உரகமே பெரகமே பெறாமருத்தான் வெள்ளரையே வக்காவே சிறாறு கணபுரம் சேரை திருவலுந்தூர் அராமம் சூழ்ந்த அரங்கம் என்றார் திருவங்கமன்னன். இந்த திவ்ய தேசங்களில் உள்ள பெருமாளை சேவிக்கிறது தான் இவனுக்கு கோயில போனா அர்ச்சகம் என்ற குற்றம் தான் நிலப்படுது. பெருமாளை சேவிக்க மாட்டேங்கிறான். நீ போன உத்தேசம் என்ன? அவன் எப்படி போறான் உனக்கு என்ன? நீ ஒழுங்கா உனக்கு வேண்டிய காரியத்தை பார்த்துக்கோ, பெருமாளை சேவிச்சுக்கோ. எம்பெருமானே
தனக்கு பிடித்த குழந்தை மேல ஆறான்னு குத்தம் சொன்னா தகப்பனுக்கு பிடிக்காதது போல நித்திய சூரியனிடத்திலே அந்த அர்ச்சகர்களிடத்திலே எம்பெருமான் பெரும் அன்பனான் அப்படின்னாலே அவரிடம் குற்றம் காண்பார்களை வெறுப்பான் எம்பெருமான். அவர்கிட்ட நிறைவு காணது. எல்லாரையும் நல்லவர்களா நினைக்கணும். குற்றத்தை ஆறு பார்க்கணும், பகவான் பார்த்துப்பான். சர்வஜனுக்கு தெரியாத அவனே பார்க்கல. பொல்லானாகிலும் நமக்கு நல்லான். காஞ்சிபுரத்தில் ஒரு சுவாமி இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, தீண்டத்தகாதவர்கள் சில பேரை நாம சூழ்ச்சி பண்ணி ஒதுக்கி வச்சோமே. இப்படி சொல்றேன், உண்மைதான். சாஸ்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிற போது சூத்ரன் அப்படி இப்படின்னு ஒரு பாகுபாடே கிடையாது. அது சமூக நலத்துக்காக இன்னொன்ன கடமையை செய்யணும்னு ஒரு காலத்தில் சரியாகப்பட்டது. அதை செய்து வைத்தார்களே தவிர அவர்களை மட்டமாக நினைக்க வேண்டுங்கிற எண்ணத்தில் அல்ல. 4 பேரை பெருக்கி 4 பேர் 4 காரியத்தை ஒழுங்கா செஞ்சுட்டு வாங்க, உலகம் இனிமையாக நடந்து போகும் அப்படின்னு வச்சா. அதனால பிராமணா பிராமணான என்ன அர்த்தம்? பிரம்மத்தையே தியானித்துக் கொண்டு இருப்பவன். க்ஷத்ரியன் க்ஷத்ரியன் சதாது திராயத்தை சத்ரியா, ஆபத்திலிருந்து காப்பவன். வைஸ்யா வை இது ஈசிதவ்யா, இந்த மக்களுக்கெல்லாம் தான் வருமானம் ஈட்டி இவர்களை பசித்திராமல் கொடுக்கிறவனுக்கு வைசியன் பேரு. சூத்ரஹா, ஏனையோர்களுக்கெல்லாம் கைங்கரியம் செய்து அவர்களை உகப்பிக்கிறவன் அப்படின்னு செய்தொழிலால நாளாய் பிரிக்கப்பட்டானே தவிர பிறவியில் எவனும். அப்படி பார்த்தா பிராமணனும் பூனை போட்டுண்டே பிறகுறானா? பண்ணி பாருங்க. பிறந்து ஒரு அந்த நாள்ல 7 வயசு, இப்ப 37 வயசு. ஒரு பூனை மாட்டிடுறான். அப்பா இது 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்க கூடாதான்னு பையன். ஏன்னா அப்ப முதுகுல ரொம்ப அரிப்பு இருந்தது. இப்ப அரிப்பு சரியா போயிருக்கு. இப்ப போட்டு என்ன புண்ணியம்னா ஆக சொரியறதுக்கு தான் அது லாயத்து. யஜ்ஞ உபவீத்தம் என்பது வேத பொருளான பகவானிடத்திலே நம்மை கொண்டு போய் செலுத்துவது. அதுதான் அர்த்தம். அது எப்படியோ இருக்கட்டும். திருமாலிருஞ்சோலை கோரியாகி என்ன பண்ண நின்று ஒழிந்தான். அங்கு சென்று நின்ற பின்புதான் எம்பெருமான் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்து முடித்தவனாக தன்னை நினைத்துக் கொண்டான். கிருத்தகிருத்தியாக அப்பா செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சு பிடிச்சிக்கோன்னு சந்தோஷமா இருக்கான. எங்க திருமாலின் ஜோலையிலே நின்று ஒழிந்தான். என்ன பண்ண? என்னை முற்றும் உயிருண்ட என் உயிரை முற்றும் உண்டான் அப்படிங்கிறார். ஆத்மாங்கிறவன் அணுவா விபுவா? அந்த அணுவான ஆத்மாவை முற்றும் சொல்லுவானே, அதுவே தூங்கு. முற்றுங்கிறதுக்கு தொடக்கம் எது? முற்றும் சொல்றதுக்கு முடிவது இங்கே என்னை முற்றும் என் ஆன்மாவை முற்றும் உண்டான்.
இந்த முற்றுங்கிற சொல்லு இருக்கு அப்படின்னா எங்கும் பறந்து நிறைந்திருக்கிற விபுவான எம்பெருமான். அவன் விபு. அணு அளவினதான ஆன்மாவை அனுபவித்தான் அல்லவா? அனுபவித்தது தனக்கு ஒரு பெருமைன்னு எம்பெருமான் நினைச்சுக்கிறான். இந்த ஆத்மாவை நாம் அனுபவித்தது நமக்கு பெருமை, இது கிடைக்காது கிடைச்சது என்று இந்த ஆத்மா ஆனான ஆகையாலே தம்முடைய அபிப்பிராயத்தாலே எம்பெருமான் இதை இந்த அனுபவத்தை பெரியதாக கருதி இருக்கிறான்கிறத இப்படி காட்டுற. ஆழ்வாரை அனுபவிப்பதே கிடைத்தற்கரிய பெறாப்போன்னு எம்பெருமான் நினைச்சானா. ஆழ்வார் திருவுள்ளத்தால தான், எம்பெருமான் திருவுள்ளத்தால அது பெருசு. ஆழ்வார் கிடைச்சாரு, இவர் அனுபவிக்கிறேனே அனுபவிக்கிறேனேன்னு அவ்வளவு சந்தோஷத்தினுடைய மிகுதியில இருந்தான். லேசா இமைகள் அப்படி ஒட்டிட்டே தவிர நான் தூங்கல்ல. இமைகள் ஒட்டினாலே தூக்கம் தானே. ஒட்டினாலே பக்கத்துல ஆறு இருக்கான்னு தெரியாது, அவளோட ஒட்டும் முடியாது, அவளை இருக்கிற இடத்துல இருந்து ஓட்டும் முடியாது. புரியுதா? யாரு தூங்குறா? தூங்கிட்டா முன்னெச்சரிக்கையா சொல்லிவிடுவது நல்லது. எனக்கு தூக்கம் வருது, தூங்க முடியுமா? அதுதான் கொடுக்கிற உங்களுக்கும் வாங்குற எனக்கும் டிஃபரன்ஸ். வாங்குற இல்லையா? ஒருத்தர் ஒத்துண்டார், நீர் கொடுக்கிறேன். பகவத் விஷயத்தை என்னுடைய ஆச்சாரியன் எனக்கு தந்தார், அவர் தந்ததை 4 பேருக்கு அடியேன் கொடுக்கிறேனே தவிர அடியேன் ஒன்றும் கொடுக்கல. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தன்னா கொடுக்கிறேன். பகவான பிரிஞ்சு இருக்கலாம், வாண்டான்னு கூட இருக்கலாம், பணத்தை பிரிஞ்சு இருக்க முடியுமா? நீங்க எதை பெருசா நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கொடுக்கிறீங்களே. இதை விட வள்ளல் வேறு யாரும் இருக்க முடியும்? அடியேனா நீங்கள? அடியேனுக்கு பகவத் விஷயத்தை கொடுத்தவனும் அவன்தான், உங்களுக்கு தனத்தை கொடுத்தவனும் அவன்தான். அவன் கொடுத்தத அவன் கொடுத்ததையே அவனை சொல்லுகிறவர்களுக்கு கொடுத்து அதை சார்த்தமாக்கிக் கொள். ஆக இந்த பாட்டில அணு அளவினான ஆத்மாவை ஏதோ பெருஞ்சோறு உண்டவன் போலே உண்டான், என்னை அனுபவித்தான். அவனை நான் அனுபவிக்கல, ஆறு அனுபவிச்சா எம்பெருமான் ஆழ்வாரை அனுபவிக்கிறான். எது நியாயம்? நாம பெருமாள் அனுபவிக்கிறது நியாயமா? பெருமாள் நம்ம அனுபவிக்கிறது நியாயமா? எப்படி சொல்லிட்டா போருமா? தன்னுடைமையை உடையவன் அனுபவிப்பதுதான் நியாயமே தவிர உடைமை உடையவனுக்கு அழகு தரலாமே தவிர அனுபவிக்குமா? நல்ல தங்க அட்டிகை போட்டுண்டா அழகு தருகிறது, நான் அழகு தந்தேன் அப்படின்னு அட்டிகை நினைக்குமா? ஆகையினாலே அதனை மகிழ்வூட்டுவது, அத சொல்ற இங்கே பாசுரத்தை. தானேயாகி நிறைந்து தன்
தன்னை தானே துதித்து எனக்கு தேனே பாவே கண்ணனே அமுதே திருமாலிருஞ்சோலை கோனேயாகி நின்றொழிந்தான் என்னை முற்றும் இருந்தே என்னை முற்றும் உயிருந்தோ என்னையாக்கோ என்னை முற்றும் தானேயாய் நின்ற மாயம்மன் சேர் மன்னன் திருமாலிருஞ்சோலை திசை கைகூப்பி சேர்ந்தனான் இன்னும் போலேனோ என்கொல் அம்மான் திருவருளே என்னை முற்றூட்டாக பரிபூர்ணமாக அனுபவித்து அவ்வளவோடும் நின்று விடாமல் என்னுடைய பிரகிருதியினாலான இந்த சரீரத்தினுள்ளும் வந்து புகுந்து என்னுடைய தேகத்தை சேர்ந்த அனுபந்திகள் எல்லாம் தானே என்று சொல்லலாம்படி நின்ற மாயப்பிரான் பொருந்தி வாழ்கின்ற தென்னாட்டுக்கு அரசன் கொண்டாடுகிற திருமாலிருஞ்சோலை நிற்கின்ற திசையை நோக்கி அஞ்சலி பண்ணி அடிமைப்பட்ட அடியேன் இனி அதற்கு அப்பா ஓர் இடம் தேடி போக நினைப்பேனோ எம்பெருமானுடைய மனோரதம் என்னாய் இருந்தது என்று வியக்கிறார். அதாவது அந்த திருமாலிருஞ்சோலை மலை எம்பெருமானுக்கு ஆழ்வார் பக்கலிலே உண்டான ஆசையின் எல்லையை சொல்லுகிறார் இந்த பாட்டில். ஆழ்வார் மேல எம்பெருமான் எத்தனை ஆசை கொண்டா அதுக்கு எல்லையை சொல்றார். என் உயிரை முற்றும் உண்டு கீழ்பாட்டில என்னை முற்றும் உயிர் உண்டு என்று சொல்லியிருக்கவும் மீண்டும் என்னை முற்றும் உயிர் உண்டு என்று அருளி செய்கிறார் இந்த பாட்டிலே. இது அந்தாதி தொடைக்காக அருளி செய்யப்பட்டதல்ல. அந்தாதின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு முதல் பாட்டினுடைய அந்தம் முடிவு எதுவோ அது அடுத்த பாட்டினுடைய ஆதி தொடக்கத்தில் இருக்கணும். அதுக்குதான் அந்தாதி. முதலாளிவார்கள் பாடினதெல்லாம் அந்தாதி தான் இல்லையா? ஆழ்வார் பாட்டு அந்தாதி தான். முதல் பாட்டுல என்ன முடிச்சார்? என் மனனே. அடுத்த பாட்டு ஆரம்பம் மனநக மலமர மலர்னி செய்யுது மனனே மனம் ஆரம்பம். இப்படி 1000 சோச்சம் பாட்டும் அந்தாதி கூட நன்னா கவனிங்கோ. அதனால அந்தாதித்தொடை அமைய வேண்டுமேங்கிறதுக்காக எந்த ஆழ்வார் இங்கே இப்படி சொல்லல. பின் எதுக்காக உண்டு என்று ஒரு சொல்லிட்டு தொடங்கினாலும் அந்தாதி தொடைக்கு அமையுமே. என்னை முற்றும் உயிர் உண்டேன்னு உண்டுன்னு ஆரம்பிக்கிறானே. முதற் பாட்டினுடைய கடை எழுத்தை அடுத்த பாட்டினுடைய முதல் எழுத்தாக கொண்டு ஆரம்பித்தாலே அந்தாதியானே. அப்படி தொடங்கலாமே. மறுபடியும் என்னை முற்றும் உயிர் உண்டு இவ்வளவு வார்த்தைகளை சொல்லுவாரா? இது அந்தாதி தொடைக்காக வந்ததல்ல.
ஆழ்வாரை அனுபவிக்க எம்பெருமானுக்கு பெறா பேர் பெற்றதாக இருக்கின்றமையினாலே அதை அறிந்து கொண்டு குதூகலத்தாலே சொல்லுகிறார், என்னை முற்றுமுயும் சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியில சொல்றார், ஆத்மா அதனுடைய அளவன், ஆத்மா அதனுடைய அளவன் மறந்துடாது. அணு அப்படி அணுவாயிருக்க என்னை உயிர் உண்டோங்க போறதா, என்னை முற்றும் ஏதோ நிறைய 20 கிலோ இருக்கிற மாதிரியும் அதுல முற்று பூரா சாப்பிட்டான் அப்படின்னு இவர் சொல்றாரு. அணு அளவான ஆத்மா ஒரு அரை பெருக்க புளியோதர சாப்பிட்டு முற்றும் சாப்பிட்டேன். சுத்தியா சொல்லுவான அரை பருக்கியை காட்டிவிட்டு கடிப்பைய எல்லாத்தையும் தானே தூக்கிட்டு போட்டான். அந்த ஒண்ணு சும்மா இருக்க மாட்டான். ஏற்கனவே அவனை பத்தி தெரியும். 4 பேரை வாசல்ல நிறுத்தியிருப்பான். அவன் வரைக்க மூட்டையை கொடுக்கிறான். ஆக ஆத்மா அணுங்கிற போது முற்றுங்கிற சொல் வருவதற்கு இடமில்லையே. துணுண்டாச்ச முற்றும் என்ன அப்படின்னா, ஜனகாத்மஜா அப்பிரமேயம் ஹிதத்தேஜா என்றது ஸ்ரீராமாயணம். எவனுக்கு ஜனகன் மகளான சீதை மனைவியாக இருக்கிறாளோ அத்தகைய அவனுடைய தேஜஸ் பராக்கிரமம் முதலியவைகள் அளவில் அடங்காதவை. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தான். பெருமாளுக்கு தனி ஏற்றம் இருந்தாலும் கூட பிராட்டி சேர்ந்ததால வந்த ஏற்றத்தை தான் தனக்கு ஏற்றமாக எம்பெருமான் கருதுகிறான். அந்த ஏற்றத்தை போல ஆயிற்று இவர் ஆத்மாவை எம்பெருமான் இந்த உடலுடன் சேர்ந்து முழுவதுமாக அனுபவித்து விட வேண்டும் என்ற எண்ணமுடையவராகையாலே முற்றும் எல்லாத்தையும் சாப்பிடுவோம்னா தோற்றதெல்லாம் சாப்பிட்டதோடு இல்லாத இலையும் உண்டு தின்ன மாதிரி முற்றும் இலையும் விடாதுன்னு இருந்தோம். அது கொஞ்சம் தளிர் இலையா இருந்தா அது நாமளே விட மாட்டோம். ரெண்டா எச்சக்கலை காணுமே எங்கடா நீ கொஞ்சம் சாதம் சாப்பிட்டு போட்டிருக்க மாட்டேன்னா உன் சாதத்தை விட இலை நன்னா இருந்தது. உன்னுடைய சமையலின் ருச்சி இலை, உன் சமையலின் ருச்சி இலை, இலை ருச்சியோடு இருந்தது. அதனால் உன் மிகுதி இல்லை, மிகுதியாக இல்லை. உன் சொல்லுக்கு எவ்வளவு அர்த்தங்கள் தெரியுமா? ஆக எம்பெருமானுக்கு பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே எவ்வளவு ஏற்றமோ அவ்வளவு ஏற்றம் ஆழ்வாரை அனுபவிப்பதால் எம்பெருமானுக்கு உண்டு அப்படிங்கிற. இன்னும் சொல்ல போனா பிராட்டியோட சேர்ந்திருக்கிறது கூட கொஞ்சம் குறைவுதான். ஆழ்வாரை அனுபவிக்கிறதுலாம் அவனுக்கு பிரீத்தியே அதிகம். காரணம் என்னன்னா, அன்று ஈன்ற கன்றுக்கு தாய் இறங்கி கொம்பிலும் குழம்பிலும் கொள்ளுமா போலே. ஒரு பசு இருக்கு, அதுக்கு 1 வருஷம் ஆன ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. நேர்த்திக்குத்தான் பிறந்த இன்னொரு கண்ணுக்குட்டி இருக்கு. ரெண்டுமே அது ஈன்ற கன்றுகள் தான். இன்றைய கண்ணுக்குட்டி தாய் கருவில விளையாடிட்டு இருக்கு. மூத்த கன்று குட்டி என்ன பண்ணும், நம்ம தாய் தானேன்னு அதுவும் கிட்ட வரும். தாய் பேசணும்னு கொம்பாலும் குழம்பாலையும் கிட்ட வராத விரட்டும். ஏன்? இன்று பிறந்த கன்றினிடத்திலே உள்ள வாத்சல்யத்தாலே
பழைய கன்றை விரட்டுமா போல இன்று வந்த அடியார்களுக்காக அவருக்கு விரோதம் செய்பவர்களான பழைய அடியவர்களையும் ஒதுக்கி வைக்கும் இயல்புடைய பெருமான். இன்னைக்கு வந்த விபீஷணனுக்காக சுக்ரீவ மகாராஜரையே எம்பெருமான் உமக்கு இஷ்டம் இல்லைன்னா என்னை விட்டு போயிடும்னார். இந்த விபீஷணனை சேர்த்துக்கிறதுல உமக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு விட்டா நான் அவனோட இருந்துக்கிறேன், நீர் போயிடும். சுக்ரீவன் பெருமாளுக்கு இதனால ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் சொன்னாரே தவிர அவருக்கு என்ன எம்பெருமான் திருவிழா அப்படி. அதனால பிராட்டி பழைய ஆசிரத்தை நாம இன்னைக்கு வந்தவா, நம்ம மட்டும்தான் எம்பெருமானுக்கு பிரீத்தி ஜாஸ்தி. அது சுவானுபவத்தை சொல்றீங்க. முதல் பொண்டாட்டியோட இரண்டாவது பொண்டாட்டிட்டா அன்பு அப்படின்னு அவர் சொல்றார். எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா அதை விட ரசம் எதுன்னா குழந்தை விஷயம்தான் ரசம். ஏன்னா வாத்சல்யம்ங்கிறது குழந்தை இடத்துல எப்பேற்பட்ட தகப்பனுக்கும் உண்டாகும். அந்த வாத்சல்யம் இருந்தாலும் முதற்கொன்றால் இளங்கன்றுக்கு ஏதாவது இடையூறு வந்து விடுமோ என்று அதை ஒதுக்குகிற குணம் இருக்க, அது சீரும் சிறப்பும் உடையது. ரெண்டு மனைவின்னு அவர் சொன்னார். அதுவும் பொருத்தமானதாகத்தான் இருக்கும். அந்த ரெண்டு முண்டாட்டியும் சேர்ந்து சூது பண்ணி இந்த பேர தாக்க விட்டுருவாங்க. பொம்மநாட்டிகள் நம்மகிட்ட சண்டைப்படுவா, தாங்க என்ன சேர்ந்துடுவா. நம்பி நாம ஆர்த்தியும் போகக்கூடாது. அதுகளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டோம், அதுவா சேர்ந்துகிட்டோம்னு விட்டுருணுமே தவிர நுழைஞ்சோ ஒழிஞ்சோ புரியுங்க. ஆகையாலே எம்பெருமானுடைய குணம் அது. எம்பெருமானுக்கு லட்சுமி சம்பந்தத்தினாலே எவ்வளவு ஏற்றமோ அவ்வளவு ஏற்றம் ஆழ்வாரை அனுபவிப்பதால் உண்டு. ஏற்றம்னா சிறப்பு அப்படிங்கிறார். எங்க என் மாயாக்கை என்னுடைய ஆத்ம வஸ்துவை அனுபவித்து அவ்வளவில் தான் தவிர்வானே இருந்தானா. என் ஆத்ம வஸ்துவை முடிஞ்சுட்டான், அதோட திருப்தி அடைஞ்சு போகக்கூடாதா? போகல. என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, நான் வாயால சொல்றேன், அழுக்குடம்பு. இந்த உடம்புக்கு என்ன பேரு? நீங்க நல்ல சாண்டில் சோப் போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு தேய்ச்சி அப்படி கம்ம கம்ம கம்மன்னு வாடையோட உட்கார்ந்து அரிச்சுதுன்னு அப்படி சொரிஞ்சுட்டா அந்த இடத்துல என்ன வாடை வரும்? அந்த பழைய வாடை அதுதான் வரும். அதைத்தான் சொல்றாரு இங்க. இந்த சரீரம் இருக்கு பாருங்க, அது அழுக்கு உடம்பு. என்ன பண்ணினாலும் அழுக்குத்தான் சேருமே தவிர அதுல தூய்மை என்பது இயற்கையாக இருக்குமா? இருக்காது. அதோட உடல்ல பொல்லாக்கை, பொல்லாதவைகளை தேடிக்கொள்வதற்கு வசதியாக அமைந்த உறுப்பு அப்படின்னு சொன்னேன். ஆக இது சேயம். இந்த சரீரம் தாழ்ந்தது, தள்ளத்தக்கது என்று இந்த ஆழ்வாரே அருவறுத்து புன்னை மறையவறிந்து
அப்படின்னு இவரே சொன்னார். அவ்வளவு தாழ்ந்ததுன்னு இந்த ஆழ்வாரே அவருடைய சரீரத்தை ஒதுக்கி இருக்கார். எம்பெருமான் என்ன பண்ணா, ஆழ்வார் உடம்ப மோந்து பார்க்கிறான், கட்டிக்கிறான். இன்னும் என்னென்ன பண்ணுவோம் பண்ணி பரமசுகம் பரமசுகம்ங்கிறான். ஆழ்வாரே அத்தா வாண்டாண்டா இது நாருண்டா அழுக்கு உடம்புடா என்னது நாற்றமா என்ன போக்கியமா இருக்கு. அடியார்களாக தன்னிடம் அன்புடையவர்களாக பக்தர்களாக இருந்தால் அவர்கள் சரீரமும் உத்தேசம். ரொம்ப அழகா சொல்லுவார். வேர்ச்சூடுமார்கள் மண்பற்று களற்றாதே சூடுவாரை போல என்று சீவச்சன போட்டோம். ஒரு செடி இருக்கு, நல்ல வாடை, அதுக்கு பேர் என்ன, வெட்டி வேர். அது வெட்டியே இல்லை, அதை போய் வெட்டி வேறுங்க என்ன பேரும். அந்த வெட்டி வேர் இருக்கு, அது மண்ணோட சேர்ந்து இருக்கிற போதுதான் நறுமணம் குறையாது இருக்கும். மண்ணிலேருந்து பறிச்சு விட்டா பாதி குறைஞ்சு போடும். பரம ரசிகர்கள் அந்த வெட்டி வேரை சூடும் பொழுது மண்பற்று கலற்றாமல் சூடுவார்கள். அதே போலத்தான் ஆழ்வார அனுபவிக்க விரும்பினவா அவருடைய உடம்புல இருக்கிற மண்ணாகிற அழுக்கை களைந்து விட்டால் அது ரசிக்காதுன்னு அத்தோடு ஆழ்வாரை அனுபவிக்கிறான். அவன் விருந்துட்டான்னா அவனை யாரு தடை செய்ய முடியும்? ஆக என் மாயாக்கை, என்னுடைய மாயாக்கை, மாயாக்கைன்னா அழுக்கான சரீரம் அர்த்தம். ஆனா ஏதோ இனிமை இருக்கிற மாதிரி மயக்கிறது. நல்ல சந்திர சோப்பு போட்டு குளிச்சுட்டு தலையை நல்ல அழகான குட்டி கூற எண்ணெயா அதை வட்டி தடவிட்டு வாரிட்டு அதுக்கு மேல டால்கம் பவுடர் அப்படி அடிச்சுட்டு தெரியாதபடி அந்த மைய பூசிட்டு இப்படி எல்லாம் பட்டுக்கூடிய கட்டின அலங்காரம் பண்ணா அவள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அழுக்குன்னு வேணும்னு தெரிஞ்சுப்பானா? அடாடா, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இதான உலகம், இதுலதான மயங்கிறது. ஜீவாத்மாவாகிற நாயகியினிடத்திலே உடம்பாகிற அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்குகளை எல்லாம் பரமபோக்கியம் என்று கருதி நாயகியிடம் நாயகன் கொண்டாடுவது போல இந்த ஆத்மாவை எம்பெருமான் கொண்டாடுகிறார். இந்த சரீரத்தை எம்பெருமான் கொண்டாடுகிறார். இந்த சரீரமும் எம்பெருமானுக்கு உரியதேங்கிற புத்தி வந்தாச்சுன்னா எம்பெருமான் இதையும் விடமாட்டான். நீ பரமத்துக்கு சரீரத்தோட வாரம்ட்டார் பெருமாளே. இது சட்டத்துக்கு விரோதமானது. வேதம் சரீரத்தை இங்கே விட்டுவிட்டு அது அப்ராகிருதலோகம் பிரகிருதியினாலான உடம்பு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. நான் தாண்டா தலைவன், எந்த பெயரை என்ன கேட்கறது? வா, இவன் பூசினாலும் அவன் விட மாட்டேங்கிறான். அதனால என்ன தெரிகிறது? சேதனனுக்கு சர்வேஸ்வரனிடம் இருக்கின்ற பிரீத்தியை விட சர்வேஸ்வரனுக்கு சேதனிடம் இருக்கிற பிரீத்தி தான் அதிகம். அது புரியுதா? இனி பேசினால் மிக அதிகம் என்று நீங்கள் மனதுக்குள் எண்ணுவீர்களே என்பதற்காக நாளை மேற்கொண்டு ஊப்புக்குங்கிற பதத்தினுடைய அனுபவத்தை செய்வோம் என்று கூறி நிற்கிறேன். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயரு திருவடிகளே சரணம்.
இன்னைக்கு சாயந்தரம் உஷா கல்யாணம். கண்ணன் பெருமான் பாணாசுரன் மகளை மணந்து கொண்டான். கிருஷ்ண யாதவன் அசுரம் பொண்ண கல்யாணம் பண்ணான்னா அப்பவே இந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லைன்னு தெரிகிறது. அதை பற்றி மாலையில் பேசுவோம் என்று கூறி